வெல்கம் டு ஜெஸ்ஸிஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நல்ல கிறிஸ்பியான டேஸ்டான தேங்காய் பால் முறுக்கும் நல்ல மொறு மொறுன்னு ருசியான இனிப்பு சீடையும் செய்ய போகிறோங்க. ஒரே மாவில் இந்த ரெண்டு ஸ்நாக்ஸும் ரொம்ப டேஸ்டாக கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம ஃபைனாக கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. இப்போ இது போல் ஒரு பவுலில் வடிகட்டி வச்சு அரைத்த தேங்காவை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா நம்ம பாலை மட்டும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இதில் இன்னமும் கொஞ்சம் தேங்காய் பால் இருக்கும். அதனால் 1/4 கப்பு தண்ணி சேர்த்து மறுபடியும் இதை கிரைண்ட் பண்ணி வடிகட்டி 2வது பாலை தனியாக இது போல் எடுத்து வச்சுக்கணுங்க. பாருங்கள், இது ஃபஸ்ட்டு பால், இது செகண்ட் பால். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு இது கூட 1 கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா நம்ம இதுலேருந்து ஒரு வாசனை வருங்க, அதுவரை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த உளுந்து ரொம்ப கலர் மாறாமல் வறுத்துக்கணும். ரொம்ப கலராக மாறிடுச்சுன்னா நம்ம செய்கிற தேங்காய் பால் முறுக்கும் கலராக தான் வருங்க. அதனால் பக்குவமாக வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், லைட்டாக நமக்கு கலர் மாறி இருக்குது, நல்ல வாசனையும் வந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்ம இந்த பேன்லேயே வச்சுருந்தோன்னா அந்த பேன் ஹீட்டில் அடியில் உள்ள உளுத்தம்பருப்பு நல்ல கலர் மாறிடும். அதனால தாங்க இந்த பருப்புகள் நல்லா ஆறின பிறகு நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரில் இந்த உளுத்தம்பருப்புகளை சேர்த்துக்கலாம். ஒரே டைமாக அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா 2 டைமாக கூட அரைச்சிக்கலாங்க. இப்போ நம்ம இதை நல்ல ஃபைன் பவுடராக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா நம்ம ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். ஆனாலும் இதில் கொஞ்சமாக கப்பிகள் இருக்குங்க. அதனால் இது போல் ஒரு பெரிய பிளேட்டில் நல்லா நைஸ் ஜல்லியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைத்த மாவுகளை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா நம்ம ஃபைனாக ஜலிச்சுக்கணுங்க. இது போல் நம்ம ஃபைனாக சலித்து செய்யும்போது தான் நம்ம செய்கிற முறுக்கு நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கும் போது வெடிக்காமையும் வருங்க. பாருங்கள், இந்த கப்பிகள் நமக்கு வேணாம். பாருங்கள், இது போல் நம்ம நல்லா நைஸாக மாவை சலிச்சுக்கணுங்க. நம்ம 1 கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்தோம், ஆனால் நமக்கு 1/2 கப்பு அளவுக்கு மாவு வந்திருக்குது. அதனால் 1 கப்பு அளவுக்கு மட்டும் நம்ம இந்த உளுத்த மாவை அளந்து எடுத்துக்கலாம். மீந்த மாவுகளை வேறு ஏதாச்சும் ரெசிபி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், நமக்கு 1/4 கப்பு அளவுக்கு மாவு மீந்திருக்கு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அகலமான பிளேட்டில் நம்ம அளந்து வைத்த 1 கப்பு உளுத்த மாவை சேர்த்துக்கலாங்க. இப்போ இது போல் நைஸ் ஜல்லி வச்சுட்டு இது கூட 1 கப்பு உளுத்தம்பாவுக்கு 4 கப்பு அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம 2 கப்பு மட்டும் சேர்த்துக்கலாங்க. ஜல்லி சின்னதாக இருக்கிறதால அப்போ தான் நமக்கு சலிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால தான் இது போல் ஃபைனாக சலிச்சுட்டு பிறகு நம்ம 2 கப்பு மாவு சேர்த்துக்கலாம். இதையும் அதே போல் நல்லா நைஸாக சலிச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போவுமே முறுக்கு செய்யும் போது உப்பு பாதி அளவு தாங்க சேர்க்கணும். அப்போ தான் முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற உப்பு, உளுத்த மாவு, அரிசி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் இது போல் கைகளால் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இந்த மாவுகள் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு இதிலேருந்து 1 கப்பு அளவுக்கு நம்ம தனியாக மாவு எடுத்து வச்சுக்கலாங்க. இது எதுக்குன்னா நம்ம சீடை செய்ய போகிறோம். அதனால தான் இந்த பக்குவத்தில் மாவு ரெடி பண்ணிங்கன்னா தேங்காய் பால் முறுக்கும் செய்திடலாம், சீடையும் செய்திடலாங்க. இப்போ வர கிருஷ்ணர் ஜெயந்திக்கு நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ தேங்காய் பால் முறுக்குக்கு நம்ம மாவை ரெடி பண்ணிக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளை நம்ம இது போல் தூவி விட்டுக்கலாங்க. கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கூடவே பட்டரை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாங்க. ரொம்ப உருக்கிடக்கூடாது, லைட்டாக சூடானால் அது மெல்ட் ஆகிடும். அந்த பக்குவத்தில் இது கூட சேர்த்துக்கணும். இது போல் நம்ம பட்டர் சேர்த்து செய்யும்போது இந்த முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம கைகளால் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இந்த மாவுகளை நல்லா இது போல் திருவி விட்டு பிசையணுங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இதனுடைய பக்குவம் இது போல் நம்ம கைகளால் மாவு எடுத்து பிடிக்கும்போது பாருங்கள், உடையாமல் இருக்குல்ல,
இதுதான் கரெக்டான பக்குவம். சப்போஸ் நீங்க இது போல பிடிக்கும்போது உடையுதுன்னா, மேல 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து மறுபடியும் பெசஞ்சுக்கோங்க. கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயத்த 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிருந்தோம். பாருங்க நல்லா நமக்கு கரைஞ்சிருக்கு. இப்ப இது நல்லா இது போல மிக்ஸ் பண்ணிட்டு, இந்த மாவு கூட இத சேர்த்துக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது போல பொரிக்கிற ஐட்டமுக்கெல்லாம் இந்த கட்டி பெருங்காயத்த ஊற வைத்து கரைத்து சேர்த்து பாருங்க. ரொம்பவே டேஸ்ட்டா மணமா இருக்குங்க. சப்போஸ் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வைத்த முதல் தேங்காய் பாலை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம முதல் தேங்காய் பாலை சேர்த்து பிசையணுங்க. பிறகு தேவைக்கேற்ப 2வது தேங்காய் பாலையும் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் 2 தேங்காய் பால் சேர்த்து பிசைஞ்சியும் உங்களுக்கு சரியாக மிக்ஸ் ஆகலைன்னா கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மாவுகளை இது போல் நல்லா அமுக்கி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணுங்க. இந்த மாவுடைய பக்குவம் சப்பாத்தி மாவு பிசையும்ல, அதை விட கொஞ்சம் இலக்கமாக பிசைஞ்சிக்கணும். அப்போ தான் முறுக்கு பிழியறதுக்கு கை வலிக்காமல் ஈஸியாக வருங்க. இது இருக்கட்டும். ஆல்ரெடி மாவு பிசையறதுக்கு முன்னாடியே எண்ணெயை அடுப்பில் வச்சுக்கணும். அப்போ தான் மாவு பிசையறதுக்குள்ளே எண்ணெய் சூடாயிடும். முறுக்கு பிழிஞ்சு விடுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க டைமிங். இப்போ இது போல் முறுக்கு குழலில் நம்ம ஆயிலை அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நான் இந்த மாடல் எடுத்துருக்கிறேன். உங்கள் முறுக்கு குழல் எப்படியோ அதன்படி நீங்கள் செய்துக்கோங்க. இது போல் நல்லா நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணும் போது தான் முறுக்கு பிழியும் போது ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம இதனுடைய அடிப்பகுதியை எடுத்துட்டு எந்த அச்சு நம்ம ரெடி பண்ண போகிறோமோ அந்த அச்சியை இது மேலே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது போல் நம்ம க்ளோஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். மாவுகளை மறுபடியும் இது போல் நல்லா உருட்டிட்டு இதிலிருந்து 3 பகுதியாக பிரிச்சுக்கலாம். இதில் இருந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நல்ல சிலிண்டர் ஷேப்பில் நம்ம உருட்டிட்டோன்னா இதுக்குள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே போல் மாவை ஃபுல்லாக வச்சு ஃபில் பண்ணக்கூடாதுங்க. ஒரு 1/4 பகுதி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சுற்றி விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது போல் பெரிய ஜல்லி கரண்டி எடுத்துக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா இது போல் அப்ளை பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் முறுக்கு பிழிஞ்சு எண்ணெயில் போடுறதுக்கு ஒட்டாமல் வருங்க. இப்போ நம்ம முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாங்க. அவ்வளோதான். பாருங்கள், சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல. மாவை நம்ம நல்லா சாஃப்டாக லூஸாக கொஞ்சம் பிசையும் போது தான் இது சுற்றுறதுக்கு கை வலிக்காமல் இருக்கும். பிகினஸாக இருந்தீங்கன்னா இது போல் ரெடி பண்ணிவிட்டு இதை அப்படியே டைரெக்டாக நீங்கள் கரண்டியோடு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எண்ணெயில் போடும்போது தெரிச்சிடும்னு பயப்படுவீங்க இல்லையா, அதனால் இன்னொரு மெத்தடும் நம்ம செய்யலாங்க. இது போல் வாழை இலை அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். நல்லா பெரிய இலையை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் கூட நம்ம இது போல் அழகாக பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது போல் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பிறகு நீங்கள் பிழிஞ்சு விட்டிங்கன்னா இதை எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதே போல் நம்ம வாணலில் 4 முறுக்கோ 5 முறுக்கோ நம்ம பொரிக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு இது போல் நம்ம ரெடி பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வாணலில் டக்கு டக்குன்னு இந்த முறுக்கை போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு முறுக்கு போடுறதுக்குள்ளே இன்னொரு முறுக்கு கலர் மாறிடுங்க. இப்போ நம்ம கரண்டியில் உள்ள முறுக்கை டைரெக்டாக சேர்த்துக்கலாம். பிகினஸாக இருந்தீங்கன்னா இது போல் ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். இப்போ இலையிலேருந்து எந்த அளவுக்கு முறுக்கு எடுக்க ஈஸியாக வருதில்ல. இப்போ இதை அப்படியே நம்ம டைரெக்டாக எண்ணெயில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எண்ணெயில் சேர்க்கும்போது இந்த முறுக்கை இது போல் ஒரு முறுக்கை ஃபஸ்ட்டு தள்ளி விட்டுட்டு ஃப்ரீயாக இடம் வச்ச பிறகு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சேர்க்க பயம் இல்லாமல் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் முறுக்கு சேர்க்கும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குன்ற டென்ஷன்லேயே நீங்கள் தொப்புன்னு போட்டுருவீங்க. எண்ணெய் கையில் தெறிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நோட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா இது போல் முன்னும் பின்னும் பெரட்டி விட்டு பொரிச்சிக்கணும். அப்போ தான் ஈவனாக நமக்கு வெந்து வருங்க. அதே போல் தேங்காய் பால் முறுக்கு ரொம்ப கலரெல்லாம் கிடைக்காது. இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்குங்க. நம்ம உளுத்தம் பருப்பை கரெக்டாக நம்ம வறுத்து அரைக்கும் போது தான் இது போல் நமக்கு இந்த முறுக்கு நல்லா வெள்ளையாக வரும். இப்போ இது போல் நல்ல பபிள்ஸ் வருதில்ல, இந்த சலசலப்பு எல்லாம் நல்லா அடங்கின பிறகு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து இது போல் கரண்டியால் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இதை அப்படியே ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே போல் எல்லா முறுக்குகளையும் நம்ம பொரிச்சிக்கலாங்க. இப்போ நமக்கு நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இனிப்பு சீடை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு 1/4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம்.
இது கூட 1 கப்பு பொடித்த வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். இதனுடைய கட்டிகள் எல்லாம் நல்லா கரையணுங்க. அதுவரை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்க, இது போல் நல்லா முழுமையாக கரைந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது போல் ஒரு பவுலில் ஃபில்டரை வச்சுட்டு இந்த வெள்ளை தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இது போல் செய்யும்போது அதில் இருக்கிற தூசு மண் ஏதாச்சும் இருந்தால் கூட அந்த ஃபில்டர்லேயே வந்துடுங்க. இப்போ நமக்கு வெள்ளை தண்ணி ரெடி ஆகிடுச்சு. இது இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் ஆல்ரெடி நம்ம எடுத்து வைத்தோம்ல அந்த மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாவு கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதனால் இதில் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் நல்ல கைகளால் திருவி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆகும். இந்த மாவுடைய பக்குவம் இது போல் ஒரு கைப்பிடி மாவு எடுத்து நம்ம பார்க்கும்போது இது போல் பிடிக்க வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். சப்போஸ் பிடிக்க வரலனா ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி 1/2 ஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா கூட பட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த பக்குவம் கரெக்டாக வரும். இந்த பக்குவத்தில் ஆல்ரெடி நம்ம வடித்து வைத்த வெள்ளை தண்ணியை இது போல் சேர்த்துக்கலாம். எல்லா தண்ணியும் சேர்க்கக்கூடாதுங்க. தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் இந்த இனிப்பு சீடை பிசையறதுக்கு மாவு பக்குவமாக வரும். அதே போல் மிதமான சூட்டில் இந்த வெள்ளை தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா இது போல் பசைஞ்சிக்கணும். நல்லா அமுத்தி விட்டு பசைஞ்சிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கைகளில் ஒட்டும். இதை நல்லா இது போல் கலந்து கொடுக்கும்போது கைகளில் ஒட்டாமல் நல்லா பக்குவமாக வருங்க. பாருங்கள், இந்த பக்குவத்தில் நல்லா சாஃப்டாக நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ இதிலிருந்து ஒரு சின்ன பகுதியாக இது போல் எடுத்துக்கலாம். இது நல்ல விரல்களாலே இது போல் உருட்டிக்கலாங்க. விரல்களால் உருட்டும் போதே ரொம்ப சாஃப்டாக நல்ல ஷைனிங்காக வருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளங்கைகளில் கூட நீங்கள் உருட்டிக்கலாம். ஆனால் சின்ன சைஸாக அளவாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வேகும், நல்ல கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். இதை அப்படியே நம்ம பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே ஒரு சின்ன பகுதியை எடுத்து நம்ம உருட்டிக்கணும். அதே போல் சீடை உருட்டும் போது அமுத்தி விட்டு உருட்டக்கூடாதுங்க. ரொம்ப லேஸாக ஸ்மூத்தாக உருட்டணும். அப்போ தான் இந்த சீடை நல்லா கிறிஸ்பியாக வருங்க. இதை அழுத்தி உருட்டணுன்னா சீடை ஹார்டாக இருக்கும். அதனால தான். இப்போ பாருங்கள், எல்லா மாவுகளையும் ஈவன் ஷேப்பில் நம்ம உருட்டி ரெடி பண்ணிக்கிட்டோம். எண்ணெய் நமக்கு மிதமான சூட்டில் இருக்குது. இப்போ இந்த சீடைகளை இது போல் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெயும் நமக்கு மிதமான சூட்டில் தான் இருக்கணும். அப்போ தான் இந்த சீடை ஈவனாக நமக்கு பொரிஞ்சு வருங்க. அதே போல் சீடையை போட்ட உடனே நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. கொஞ்ச நேரம் விட்டு பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்போ தான் சீடை உடையாமல் வருங்க. அதே போல் ரொம்ப நேரம் விட்டுட்டோன்னா அடிப்பகுதி மட்டும் கருப்பாயிடும். அதனால் இது போல் நம்ம அடிக்கடி மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் ஈவனாக நமக்கு வெந்து வரும். ஈவன் கலராகவும் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள், பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இது போல் பெரிய கரண்டியால் சீடைகளை எண்ணெயிலேருந்து எடுத்துக்கலாங்க. இந்த இனிப்பு சீடை இது போல் நல்லா டார்க் கலராக தான் கிடைக்குங்க. அதே போல் லைட்டாக வெடிப்பு இருக்கும். அப்போ தான் இந்த சீடை பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம். இதே போல் நம்ம எல்லா சீடைகளையுமே பொரித்து எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு நல்ல டேஸ்டான கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இது நல்ல கிறிஸ்பியாக இருக்குல்ல. லைட்டாக ப்ரெஸ் பண்ணோடனே உடையுது. இது கூடவே இனிப்பு சீடையும் நல்லா கிறிஸ்பியாக நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒன்று மட்டும் சாப்பிட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரியலி நல்லா கிறிஸ்பியாக இருக்குதுங்க. இந்த மெத்தடில் நீங்கள் மாவு ரெடி பண்ணி செய்யும்போது 20 நிமிஷத்துலே கிறிஸ்பியான தேங்காய் பால் முறுக்கும் இனிப்பு சீடையும் செய்திடலாங்க. இந்த கிருஷ்ணர் ஜெயந்திக்கு இது போல் ரொம்ப ஈஸியான மெத்தடில் விதவிதமான இனிப்பு பலகாரங்கள் செய்து கிருஷ்ணருக்கு படைத்துட்டு நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய ஸ்நாக்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். லிங்க்கை ஓப்பன் பண்ணி செய்து பாருங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ண உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.